வணக்கம். நம்ம மலைப்படுகடாமுடைய 50 வரி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த நன்னன் செய் நன்னனை நோக்கி ஒரு பரிசு பெற்று வந்த ஒரு புறவலர் இரவலன் வந்து இந்த கூத்தர்களையும் இந்த குழாத்தையும் ஆற்றுப்படுத்துவதாக இது வரைக்கும் அந்த கருவிகள்லாம் என்ன எடுத்து போறாங்க, பெரியாள் இதெல்லாம் இப்ப பார்த்தோம். இப்ப வந்து நீங்க நன்னனை போய் நாடுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பகுதி. இனிமேதான் இப்ப நன்னனுடைய புகழ்லாம் வரப்போகுது. அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் வந்து நன்னனுடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது வந்து வரப்போகுது. நம்ம பாக்குறது பார்க்கலாம். தூமலர் துவன்றிய கரை பொரு நிவப்பின் மீமிசை நல்யாறு கடல் படர்ந்தாங்கு யாம் அவன் நின்றும் வருதும் நீரும் கனிப்பொழி காணம் கிளையொடு உணிய துணை பறை நிவக்கும் புள்ளினம் மான துணைத்தார் பொலிந்த வண்டுபடு மார்பின் வனை புனை எழில் முலை வாங்கு அமைத்திரள் தோள் மலர்போல் மழைக்கண் மங்கையர் கணவன். இது நீங்க யாழுடைய படம் தான் வருது. இதுல வரிகள் வந்து வரல. முன்னாடி நம்ம போன வகுப்புல பார்த்த யாழுடைய படம் தான் வருது. சரி. தூமலர் துவன்றிய மலர்களை எல்லாம் அடுப்ப மேல இருந்து மலை உச்சியிலிருந்து ஆறு கீழே விழுகிறது. அப்ப மேல இருந்து அது வரும் பொழுது மேல இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு அது கீழே விழுந்து நேராக பரவி ஓடி கடல்ல சென்று சேர்கிறது. எப்படி மலையிலிருந்து விழக்கூடிய ஆறு அந்த பொருள்களை எல்லாம் அடித்து கொண்டு வந்து கடல்ல போய் சேர்கிறதோ அது போல நாங்களும் அவனை பார்த்து விட்டு வந்து நிறைய பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற ஒரு பொருளும் எடுத்து திருப்பி வந்துருச்சு. சரி. அப்போ இந்த யாம் முதல்ல இருந்து நம்ம போயிடுவோம். தூமலர் துவன்றிய கரை பொரு நிவப்பின் நீமிசை நல்யாறு கடல் படர்ந்தாங்கு யாம் அவன் நின்றும் வருதும். மலை உச்சியிலிருந்து பொருள்களை எல்லாம் அடித்துக் கொண்டு வரக்கூடிய ஆறானது எப்படி மலை மேலிருந்து கீழே விழுந்து கடலை நோக்கி ஓடுமோ அதே போல நாங்களும் அவனை பார்த்துவிட்டு பல்வேறு வகையான பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு கீழே இறங்கி வந்திருக்கிறோம். இப்போ நீங்க வந்து என்ன எதிர்பட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்களும் இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, கனிப்பொழி காணம் கிளையோடு உணிய ஒரு கனிகள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காணத்தில் சென்று அந்த பறவைகள் எல்லாம் எப்படி ஒரு கிளையோடு தங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் உண்ணுமோ அது போல இங்க துணை பறை நிவக்கும் புள்ளினம் மான தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து, அதாவது கூட்டமாக சேர்ந்து பறவைகள் கனிகளை உண்டு கழிப்பதை போல நீங்களும் உங்களுடைய இந்த வந்திருக்கக்கூடிய இந்த குழாத்தோடவே சென்று அவனை பார்த்தால் உங்கள் எல்லோருக்குமே அவன் பரிசு தந்து உங்களை மனமகிழ்விப்பான். புனைத்தார் பொலிந்த அவன் எப்படிப்பட்டவன். அடுத்து வரக்கூடிய வரி வந்து அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றது. புனைத்தார் பொலிந்த வண்டுபடு மார்பின். புனை என்றால் புனையப்பட்ட கைகளால் சேர்த்து மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த மார்பினை உடையவன். அது புது மலர், நாள் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய புது மலர். அதனால அவற்றில் வண்டுகள் மொய்க்கின்றன. அதுதான் இங்க சொல்றாரு. புனைத்தார் பொலிந்த வண்டுபடு மார்பின். வண்டுகள் ஒலிக்கின்ற கைகளால் அழகுற புனையப்பட்ட மாலையை அணிந்த மார்பினை உடையவன் அவன். நல்ல அகன்ற தோள்களும் மார்பும் அவனுக்கு இருக்கு. வனை புனை எழில் முலை வாங்கு அமைத்திரள் தோள் மலர் போல் மழைக்கண் மங்கையர் கணவன். மங்கையர் கணவன் அப்போ உனக்கு நிறைய மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். எல்லாருமே அழகான பெண்கள். அத வனை புனை வரையப்பட்ட இந்த தொழில் எழுதுதல் அப்படிங்கிற வழக்கம் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். மார்பிலையும் தோல் மேலையும் சந்தன குழம்பால எழுதி தொழில்களை எழுதி படங்களை வரைந்து கொள்வது, பூ போல அந்த மாதிரியான டிசைன்ஸ் போட்டுக்கிற வழக்கம் உண்டு. அதுதான் இங்க சொல்றாரு. வனை புனை எழில் முலை. அப்படி தொழில் எழுதப்பட்ட மிக அழகான திரண்ட மார்புகளை உடைய வாங்கு அமைத்திரள் தோல், நன்றாக அகன்ற தோள்களை, மூங்கில் போன்ற அகன்ற தோள்களை உடைய மலர் போல் மழைக்கண் குளிர்ச்சியான கண்கள், மலர் போன்ற அழகான வடிவமும் குளிர்ச்சியும் பொருந்திய கண்களை உடைய மங்கையர்களுக்கு கணவனாக அவன் விளங்குகிறவன். அவனுடைய பெண்கள் இங்க வந்து இதுக்கு நச்சினார்க்கினி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் வேற ஒண்ணு கொடுக்கிறார். அதாவது பெண்களை சிறப்பித்து பாடுதல் என்பது வழக்கம் அல்ல. அப்படி பெண்களை தனியா சிறப்பிச்சு பாடக்கூடாதான். அதனால ஆணோடு சேர்த்து வைத்து இப்படிப்பட்டவர்களுடைய கணவன் அவன் அப்படின்னு சொல்றது வந்து அலவுடு அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து இதுல செயற்கை கற்பின் செயலை கணவன் அப்படின்னா அதுக்கு வந்து பெண்பாலாரை, மனிதருள் பெண்பாலாரை பாடுதல் சிறப்பன்று. அப்படி பாடக்கூடாதான். பெண்களை தனியாக வைத்து பாடுவது என்பது சிறப்பல்ல. அகப்பாடல்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா
அது தலைவன் தலைவி தோழி அப்படி அவங்களுடைய கூற்றாக பாடுவது. ஆனால் ஒரு பெண்ணை சிறப்பு தனியாக பாடுவது அப்படிங்கிறது வழக்கம் இல்லை அப்படின்னு நச்சினார்கினியர் உரை எழுதுறாரு. ஆனா உரை எழுதப்பட்ட காலம் ரொம்ப பின்னாடி வந்த காலம், பாடல்கள் தோன்றிய காலம் ரொம்ப முன்னாடி வந்தது. அப்ப எப்படி இந்த இது எப்படி பொருந்தி வரும் அப்படின்னு தெரியல. அப்படி பார்த்தோம்னா நம்ம பின்னாடி ஒரு பெண்ணை சிறப்பித்து பாடிய காப்பியத்தையே நம்ம பார்த்தோம். அதனால இது எப்படி பொருந்தி வருதுன்னு தெரியல. ஆனா நச்சினார்கினியர் இப்படி ஒரு உரையை அதில் எழுதுறாரு. அதனால இந்த பெண்கள் அவனுடைய பெண்களை தனியா வாழ்த்து சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட பெண்களின் கணவனை அப்படின்னு சொல்லலாம். இப்ப வனை புனை எழில் முலை வாங்காமை திரள் தோல் மலர் போல் மழைக்கண் மங்கையர் கணவன், இப்படிப்பட்ட மங்கையர்களுக்கு அவன் கணவனாக விளங்குகிறவன். முனை பாழ்படுக்கும் துண்டரும் துப்பின், முனை என்றால் பகைவர்களுடைய போர்க்களம், எதிரிகளுடைய முனை. அந்த போர்க்களங்களில் எல்லாம் சென்றால் அவன் வெற்றியை பெறுவான். அதனால அவற்றை பாழ்படுத்தக்கூடிய துண்ணரும், துண்ணுனா நினைத்தற்கு அறிய, துண்ணுதல் என்றால் நினைத்தல், துண்ணரும் நினைத்தற்கு அறிய வலிமையை உடையவன் அவன். துண்ணரும் துப்பின், முனை பாழ்படுக்கும் துண்ணரும், துப்புனா வலிமை. அப்ப இப்ப கொஞ்சம் கூட துப்பு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ அது ஒரு ஒரு திட்ட ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த துப்பு இல்லையா அப்படின்னு சொல்றது ரொம்ப ஏதோ ஒரு ரொம்ப கொஞ்சம் கீழிறங்கி சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா பாருங்க, துப்புங்கிறதுக்கு வலிமை அப்படிங்கிறது பொருள். அப்போ உனக்கு இதுக்கெல்லாம் உனக்கு துப்பு இல்லை அப்படின்னா உனக்கு இதுக்கு வலிமை இல்லை அப்படிங்கிறது டைரக்டான மீனிங். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். புனை பாழ்படுக்கும் துண்ணரும் துப்பின், அது கிடத்தற்கு அறிய வலிமையுடையவன் அவன். இசை நுவல் வித்தின் நசையேர் உழவர்க்கு புது நிறை வந்த புனலம் சாயல் மதி மாறு ஓரா நன்று உணர் சூழ்ச்சி. அது ரொம்ப அழகான வரி இது. இசை நுவல் வித்தின், அவர்கள் இந்த புலவர்கள் அவனை சென்று பாடுகிறார்கள். அப்ப பாடும் பொழுது அவனுடைய காதில் புகழ் என்கிற விதையை விதைக்கிறார்கள். இப்ப அவனை பற்றி புகழ்ந்துதானே பாடுறாங்க இல்லையா. அவனுடைய காதுல அவர்கள் புகழ் என்கிற விதையை விதைக்கிறார்கள். அந்த விதை அவர்களுக்கான பரிசு பொருளாக விளைந்து வருகிறதாம். இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கற்பனை. இசை நுவல் வித்தின் நசையே நல்ல நல்ல அரிய பரிசு பொருள்களை பரிசலாக, அதாவது அறுவடை, தானியத்தை அறுவடை பண்ணணும் இல்லையா. இங்க அவங்க அறுவடை பண்றது என்ன அப்படின்னு நல்ல பரிசு பொருட்கள். புது நிறை நிவந்த புனலம் சாயல், புது நிறையோக வரக்கூடிய அது அந்த அப்படி விதை விதைக்கும் பொழுது நல்ல மழை பெஞ்சு அந்த கதிர்களை விளைவித்தால் எப்படி இருக்குமோ அது போல அவன் அவர்களுக்கு தவறாமல் பரிசுகளை வழங்குவான். மதி மாறு ஓரா, அதாவது சில பேர் முதல்ல வரும்பொழுது வாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசு மாறி போயிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அப்புறம் காலம் தாழ்த்துவாங்க. அப்புறம் கடைசியில் ஒண்ணுமே கொடுக்காம வெறும் சாப்பாடு போட்டு அமைச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்குங்கிறதுக்கு இலக்கியத்திலயுமே சான்றுகள் நிறைய இருக்கு. ஆனால் இவன் என்ன சொன்னானோ அந்த மனதிலிருந்து மாற மாட்டான். மதி மாறு ஓரா நன்று உணர் சூழ்ச்சி. சூழ்ச்சி அப்படிங்கிறது கூட இன்னைக்கு நம்ம வஞ்சம் அப்படி சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். ஆனா சூழ்ச்சி அப்படிங்கிறது நல்ல அறிவு திறன் அப்படிங்கிற பொருள் தான் பழைய காலத்துல அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவன், அதாவது நேர் வழியாக யோசிக்கக்கூடிய அறிவுத்திறன் பொருந்தியவன் அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. தனது அறிவு ஆக்கத்துக்கு மாறாகி கேட்டை நினையாது நல்லதையே நினைக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதுக்கு தான் சூழ்ச்சி அப்படிங்கிறது பொருள். நச்சினார்க்கினியரும் அதே ஒரு இதுதான் கொடுக்குறாரு. அதாவது அரிய காலத்துல மழை பெய்யாதோ அப்படின்னு நினைக்கும் பொழுது மழை பெய்து எப்படி புனல் ஆறு ஓடி வருமோ அது போல இசையாகிய புகழை அவர்கள் அவனுடைய காதலே விதைக்கிறார்கள். அந்த அறுவடையாக அவன் பரிசு பொருட்களை தருகிறான் அப்படிங்கிறது இந்த இது நல்லா இருக்கு. இடம் இசை நுவல் வித்தின் நசையேர் உழவர்க்கு புது நிறை வந்த புனலம் சாயல் மதி மாறு ஓரா நன்று உணர் சூழ்ச்சி. அவருடைய மனது எப்பொழுதுமே கெடுதிகளை நினைக்காது, நேரடியாக நல்ல விஷயங்களை நினைத்து நல்லவற்றையே செய்யக்கூடிய நல்ல அறிவினை உடையவன் அவன். அதனால நீங்க போனீங்கன்னாலும் அவன் இப்படி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்க மாட்டான். வரும் பொழுது உங்களை என்ன சொல்லி வரவேற்றானோ அவற்றை அவன் நிச்சயமாக செய்து முடிப்பான். வில் நவில் தடக்கை, கையிலே வில்லை ஆயுதமாக வைத்திருக்கக்கூடிய தடக்கை, நீண்ட கைகளை உடையவன். மேவரும் பெரும் பூண், அவனுடைய மார்பில பெரிய ஆபரணங்களை அவன் அணிந்திருக்கிறான். பெரிய மலர் மாலைகளோடு சேர்த்து நிறைய ஆபரணங்களையும் அவன் அணிந்திருக்கிறான், பூண் அணிந்திருக்கிறான். நன்னன் செய் நன்னன் படர்ந்த கொள்கையோடு, நன்னன் செய் நன்னன் என்கிறான். அவருடைய தந்தை பெயரும் நன்னன், இவருடைய பெயரும் நன்னன். இப்ப பார்க்க போறது இவங்க மகனதான். நன்னன் செய் நன்னன் படர்ந்த கொள்கையோடு, அவனை நோக்கி அவனை நினைத்துக் கொண்டு நீங்கள் அந்த மலை மேல் சென்றீர்கள் என்றால் உள்ளினீர் சேரீராயும், அவனை நினைத்துக் கொண்டு நீங்கள் அங்கே சென்று அடைந்தீர்கள் என்றால் பொழுது எதிர்ந்த புள்ளினர் மன்ற எற்றாக்குறுதலின், எற்றாக்குறுதலின்னா என்ன இப்ப நீங்க எதிர்கொண்டீங்க,
உங்களுடைய நல்ல காலம் நீங்க என்ன எதிர்கொண்டீங்க. இப்ப அந்த கூட்டர்களுக்கு இங்க போனா கிடைக்கும்னு தெரியாது. அவங்க அப்படியே வராங்க, கிளம்பி வராங்க. அப்ப வழியில இப்ப மலை மேல போய் நன்னன் செய் நன்னனை பார்த்து பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு வந்த ஒரு இரவலர் திரும்ப வருகிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தெல்லாம் இப்ப சொல்ல போறாரு. அதனால பரவாயில்ல, நல்லவேளை நீங்க என்ன பாத்தீங்க, நான் வந்து உங்களுக்கு வழி சொல்லி அனுப்புறேன். எத்தாக்குறுதலின் என் தாக்குறுதலின் எனக்கு நேருக்கு நேரம் இப்ப நீங்க என்ன சந்திச்சிட்டீங்க. இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். ஏற்தாக்குதல் அது வந்து புல் இனர் பண்ற புல் நிமித்தங்கள், நல்ல புல் நிமித்தம் எதிர்படுவது போல என்னை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல புல் நிமித்தம். புல்னா வந்து பறவைகளுடைய ஓசையை வைத்து நச்சொல் கேட்டல், விரிச்சி கேட்டல் அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஒரு கோவில போய் வேண்டும் பொழுது ஏதாவது ஒரு பறவை கத்துவது அல்லது ஒரு ஒலி எழுப்புவது, இந்த மாதிரி இதை வச்சு இது நல்ல சகுனம் அப்படின்னு பாக்குற வழக்கம் பழங்காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அப்போ ஒரு புல்லினுடைய நிமித்தம் போல நீங்கள் என்னை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு நான் வழி சொல்லி அனுப்புறேன். நீங்க போகக்கூடிய வழியெல்லாம் ரொம்ப அழகான வழி. எல்லா இடங்களும் எல்லா விருந்தோம்பலும் அங்க கிடைக்கும். நீங்க போய் அவனை பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவன் மாறாத சூழ்ச்சி உடையவன். அவனுக்கு வந்து நல்ல அறிவு திறன் உடையவன். வேற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மைகள் அவனுக்கு கிடையாது. அவனுடைய அரசவையும் அப்படிப்பட்டதுதான். அவனுடைய அரசவையில் இருக்கிறவர்களும் இப்ப நீங்க போய் ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, உங்களுக்கு சரியா சொல்ல வரல. அது வந்து நல்லா கற்றோர்கள் நிறைந்த சபை அது. அந்த சபையில போய் பேசும்போது யாருக்குமே ஒரு பயம் வரதான் வரும். அப்ப நம்ம சரியா அதை வந்து சொல்றோமா, நம்ம ஒழுங்கான முறையில் அதை சொல்லி முடிச்சோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது அப்படின்னா நிறைய இடங்கள்ல அது கேலிக்கு உள்ளாகும். இப்படி கேலி செய்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். இப்ப நம்ம திருவிளையாடலே அப்படி பார்த்திருக்கலாம். அந்த தருமி வரும்பொழுது எப்படி அவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேலி செய்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்க நன்னன் செய்யனுடைய அரசவை அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் ஒருவேளை தெரியாமல் தவறுதலாக ஏதாவது சொல்லிவிட்டாலும் கூட அந்த அரசவையில் இருப்பவர்கள் உங்களை திருத்தி, இல்ல நீங்க சொல்ல வந்தது இதுதானே, நீங்க அப்படி நினைக்கல, இப்படிதானே நினைச்சீங்க என்று அவர்களாகவே அவற்றை சரி செய்து புரிந்து கொண்டு உங்களை ஒரு ஆசுவாசப்படுத்துவார்கள். நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியும். நம்ம தப்பா சொல்லிட்டாலும் அதை அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு 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 விஷயத்த வந்து அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அரசவை அவங்களுடையது. அதுதான் அடுத்து சொல்றாரு. ஆற்றின் அளவும் அசையும் நல் புலமும். அவனுடைய வந்து போற வழியில ஆறு உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதாக வந்து வழி. ஆற்றினுடைய அளவு, ஆறுனாலே வழின்னு தான் அர்த்தம். இங்க அந்த போற அந்த வழி, செல்லக்கூடிய வழி அசையும் நல் புலம். அங்க போற வழியில எதிர்கொள்ளக்கூடிய நிலப்பரப்புகள் வீற்று வளம் சுரக்கும் அவன் நாடு படு வல்சியும். வற்றாத வளம் சுரக்கக்கூடிய நாடு அவனுடையது. ஏராளமான கேட்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அங்கே கிடைப்பவை. வல்சினா பொருள்கள். வீற்று வளம் சுரக்கும், கேட்காமலேயே வளம் சுரக்கக்கூடிய அளவிற்கு மிகுதியான வளம் படைத்த மலை காட்டினை உடையவன் அவன். அதனால வேறெங்கும் இல்லாத செல்வ செழிப்பினை உடைய நாடு அவன். அது விளைவிக்கக்கூடிய உணவுகள், வல்சினா உணவுகள். இங்க அந்த நாட்டினுடைய மலையும் சோலையும் மா புகழ் காணவும். அந்த மலைகள் சோலைகள், மா என்றால் விலங்கு, விலங்குகள் எல்லாம் விருப்பத்தோடு திரியக்கூடிய அந்த காடுகள், தொலையா நல்லிசை உலகமுடு நிற்ப. தொலையாத புகழ், இந்த உலகம் இருக்கிற வரை அந்த புகழ், அவனுடைய புகழ் நிற்கும். அந்த அளவிற்கு புகழ் படைத்தவன் அவன். தொலையா நல்லிசை உலகமுடு நிற்ப பலர் புறம் கண்டு அவன் அருங்கலம் தரீ புலவோர்க்கு சுரக்கும் அவன் ஈகை மாறியும். எப்பவுமே வந்து மன்னனுடைய ஈகை தன்மையை மாறி என்று மழைக்குதான் ஒப்பிடுவது வழக்கம். வேற எந்த இயற்கை பொருளோடையும் அதை சொல்ல மாட்டாங்க. நீங்க பழைய பாடல் நிறைய நம்ம படிச்சிருக்கலாம். ஒரு வஞ்ச புகழ்ச்சியணியா நமக்கு பழமா இருந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியுதுதான். மாறி மாறி பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டிங்கு உலகு புறப்பதுவே. கபிலருடைய பாட்டு. என்ன எல்லாரும் என்னமோ பெருசா பாரி பாரின்னு சொல்லி பொழுது ஏத்துறீங்க, புகழ்ந்து அவனுடைய புகழ பாடுறீங்க. இந்த உலகத்தை காப்பதற்கு பாரி மட்டும்தான் இருக்கு. ஆனா வானத்திலிருந்து பொழியில மழை கூட தான் இருக்கு. அது கூட தான் இந்த உலகத்தை காப்பாத்துது. இது சொல்வதற்கு வந்த புகழ்ச்சி போல இருந்தாலும் கூட அந்த பாரிக்கு இணை வைப்பதற்கு மனிதர்கள் யாரும் இல்லை. மழை வானத்திலிருந்து பொழியக்கூடிய இயற்கையினுடைய ஆற்றலாக கொடை அப்படின்னாலே அதுக்கு வந்து மாரியதான் வந்து உதாரணமா சொல்றது வழக்கம். ஏன்னா அதுதான் பயன் கருதாது பொழிவது. இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க கூடாது, இந்த நிலப்பரப்புல இவ்வளவு பொழியலாம், இவ்வளவு பொழிய வேண்டாம், இவங்க சரியில்லாதனால இங்க கொஞ்சமா மழை பெய்யும், அப்படி எல்லாம் மழை யாரையும் எந்த கணக்கும் பாக்குறது இல்ல. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வானத்துல இருந்து பொழிகிறது. அது போல ஒரு அரசன் வரிசை நோக்காது. அப்படி ஒரு பாட்டு புறநானூர்ல இருக்கு, ஔவையார் பாடி இருக்கிறது. வரிசை நோக்காது. இவங்க எல்லாம் வந்து பரிசு வாங்க வராங்க,
இவன் வந்து கொஞ்சம் நிறைய நாள் போரிட்டான், அதனால அவனுக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்போம். இவன் தந்தை வந்து போர்ல இறந்து போனா இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்போம். அப்படிதான் நீ வரிசை பார்க்க கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அப்ப வரிசை நோக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொடுக்குற தன்மை வந்து மன்னர்களுக்கு இருந்தா அது பாராட்டப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அதேதான் சொல்றாரு. பலர் புறம் கண்டு அவர் அருங்கலம் தரியே. பல மன்னர்களை அவன் போரில் வென்று வீழ்த்தி இருக்கிறான், அவர்கள் புறம் ஒதுக்கிட்டு ஓடி இருக்கிறார்கள். அப்படி பல மன்னர்களை வென்ற வீரம் உன்னுடையது. அப்ப அவர்களுடைய ஆவரணங்கள் எல்லாம் அங்க கலந்துட்டு வந்துருவாங்க. எப்பவுமே போர் புரிஞ்சதுன்னா அந்த எல்லாவற்றையும் அங்கிருந்து கவர்ந்து கொண்டு வருவது அப்படின்னு வந்து எடுத்துட்டு வர்றது. அவர் அருங்கலம் தரி புலவோர்க்கு சுரக்கும் அவன் ஈகை மாறியும். அப்படி கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் அவன் புலவர்களுக்கு வாரி வாரி வழங்கி விடுவான். அவனுடைய ஈகை இப்பொழுது மாரியை போன்றது. அப்படி பகைவர்களை வென்று கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் அவன் புலவர்களுக்கு வாரி வழங்கிவிடக்கூடிய தன்மை. அதே போல இகழுணர் பிணிக்கும் அவனை இகழக்கூடிய அவனுடைய எதிரிகள் கூட அவனுடைய ஆற்றலை புகழ்ந்து பேசுவார்கள். அவனுக்கு அவங்க எதிரிகள் தான், ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இவனுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று. அதனால இகழுணர் பிரிக்கும். அவன் யாருடைய எதிரி என்று நினைக்கிறார்களோ அந்த எதிரிகள் கூட இவன் புகழ்ந்துதான் பேசுவார்கள். அவனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. இகழுணர் பிணிக்கும், பிணிக்கும்னா கட்டுதல். அவர்களை வந்து இவனுடைய புகழ் வந்து அவர்கள் பேச விடாம செஞ்சிடும். அது போல வந்து அவன் அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவன். புகழுனருக்கு அரசு முழுதும் கொடுப்பினும் அமரா நோக்கமுடு. அப்படி யாராவது என்னை புகழ்ந்து பேசினா அவன் இப்படி வெற்றி கொண்டு ஈட்டி வந்த பொருள்களை எல்லாம் கொடுத்துருவான். அப்பவும் அவனுக்கு மனசு ஆறாது. ஐயோ இன்னும் நிறைய இருந்தா கொடுக்கலாம் போல இருக்கு, இன்னும் நிறைய இருந்தா கொடுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணும். அமரா நோக்கமுடு. அமரானா போதும், இவ்வளவு கொடுத்தது போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு அவனுக்கு வராது. இன்னும் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். அதுதான் இங்க சொல்றாரு. புகழனருக்கு அரசு முழுதும் கொடுப்பினும் அமரா நோக்கமுடு. ஐயோ இன்னும் கொடுக்கலாமே அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்புதான் அவனுக்கு எழுமை ஒழிய இவ்வளவு போதும் என்று நிறுத்த மாட்டான். தூத்துளி பொழிந்த பொய்யாவாணி. புது மழை பொழியக்கூடிய வானத்தை நம்ம எப்படி பாராட்டுவோமோ அது போல அவனுடைய கருணை இப்படிப்பட்டது. தூத்துளி பொழிந்த பொய்யாவாணி, பொய்யாத வாணி. இந்த பருவமழை இப்ப பெய்யணும்னா அது பெய்யும், பெய்யாம கெடுக்கிறதெல்லாம் பொய்யாவானி. பொய் எப்படி கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் மழை பொய்யக்கூடிய மழை வந்து எப்படியோ அதே போலதான். அதே போல அவனும் நீங்கள் ஏதாவது ஒன்றை கருதி கொண்டு போனீர்கள் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவான். வியாது சுரக்கும் அவன் நாள் மகிழ் இருக்கையும். நாள் மகிழ் இருக்கை அப்படின்னா அரசன் தினமும் வந்து உட்காரக்கூடிய அந்த அரசவை மண்டபம் நாள் மகிழ் இருக்கை. அவன் தினமும் வந்து அந்த அரசவையில அவனுடைய அரியணையில உட்கார்ந்து அந்த சபையை பார்க்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுக்கு நாள் மகிழ் இருக்கை. வியாது சுரக்கும், கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் தடையும் இல்லாமல் சுரக்கக்கூடியது அவனுடைய நாள் மகிழ் இருக்கை. அந்த நாள் மகிழ் இருக்கை எப்படிப்பட்டது, அவனுடைய அரசவை எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. அவ்வளவு பெரிய அரசவைக்கு நடுவுல போய் இன்னும் அவனை பாட்டு பாடி அவனை தவறாக எங்கேயாவது நம்ம வந்து சொல்லிடுவோமோ அப்படின்னு இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்படுவோமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்லோர் குழிய நானவில் அமையம். அந்த அரசவை என்பது நல்லவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவயம். எவ்வளவு கம்ஃபர்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறார் பாருங்க, நல்லா இருக்கு. நல்லோர் குழியே நானவில் அவயம். நா சிறப்பு, நாவன்மை உடைய அவயம் அது. வல்லாராயினும் புறம் மறைத்து சென்றோரை சொல்லி காட்டி சோர்வின்றி விளக்கி நல்லிதின் இயக்கும் அவன் சுற்றத்து ஒழுக்கமும். அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வல்லாராயினும் புறம் மறைத்து, அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல அறிவில் தகுதியில் சிறந்தவர்கள். அவர்கள் நீங்கள் சென்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது தவறுபட வந்துடுமோ என்று நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் சொல்லி காட்டி சோர்வின்றி விளக்கி, அப்படி அதை அவர்கள் நீங்கள் ஏதாவது தவறா சொன்னாலும் அவங்க மாற்றி சொல்லுவாங்க. அதை இல்ல நீங்க இப்படிதானே புரிஞ்சுட்டு சொல்றீங்க இல்லையா, இப்படிதானே நீங்க சொல்ல வந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சோர்வின்றி அதை விளக்கமாக எடுத்துரைத்து நல்லிதின் இயக்கும் அவங்களை அவர்கள் ஆசுவாசப்படுத்தி நல்ல வழியில் இயக்குவார்கள். அப்படிப்பட்டது அவனுடைய சுற்றத்தினுடைய ஒழுக்கம். அவனுடைய நாள்மகிழ் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவுடையவர்கள் இப்படிப்பட்டவர்கள். சோ அவங்களை வந்து ரொம்ப ஒரு ஆசுவாசத்தோடு அவர்கள் இருக்க செய்வார்கள். நீரகம் பணிக்கும் அஞ்சுவரு கடும் திரள் பேரிசை நவிரம் மேய் உரையும். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய நவிரமலை. இந்த மலைக்கு நவிரமலை அப்படிங்கிறது பேரு. அது இப்ப இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிசூலகிரி அப்படின்னு சொல்றாங்களாம். பர்வதமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து திருவண்ணாமலைக்கு வடமேற்கே இருக்கக்கூடிய இந்த மலைக்குதான் நவிரமலை இப்ப வந்து திரிசூலகிரி என்று வழங்கப்படுகிறது அப்படின்னும், ஜவ்வாது மலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னும் இப்ப வந்து கல்வெட்டுகளுடைய துணையோட ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து நவிரமலை என்பது. இந்த நவிரமலையில இருக்கக்கூடிய கடவுள் காரி உண்டி கடவுள். காரி அப்படின்னா விஷம்,
நஞ்சை உணவாக உண்ட நஞ்சுண்டன் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமான். அப்போ இந்த கடல் சூழ்ந்த உலகம், இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகமே நடுங்கும்படியாக அச்சத்தையும் பெரு வலிமையும் அகம் பணிக்கும் அஞ்சுவரு கடும்திரள். நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் அச்சத்தை தரக்கூடிய கடுமையான வலிமையையும் பெருமையையும் நவிரம் என்கிற அந்த மலையிலே உரையக்கூடிய காரி உண்டி கடவுள். நீங்க மலை மேல போனீங்க அப்படின்னா நீங்க வந்து நவீனமலை மேல காரி உண்டி கடவுளை தரிசிக்கலாம். சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கலாம். அந்த கடவுளோட இயற்கையும் நீங்க பாப்பீங்க. பாயிருள் நீங்க பகல் செய்யா எழுதரும் ஞாயிறு அன்ன அவன் வசையில் சிறப்பும். இன்னொரு இயற்கை பொருளோட எதுக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னா சூரியனோட ஒப்பிடுவாங்க. எப்படி சூரியன் இருளை போக்கி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை பரப்புகிறதோ அதே போல ஒரு மன்னனுடைய கொடை என்பது வறுமை என்கிற இருளை போக்கி உங்களுடைய வாழ்வில் வெளிச்சத்தை காட்டக்கூடியது. அப்படிங்கிறதுனால பாயிருள் நீங்க பகல் செய்யா எழுதரும் ஞாயிறு அண்ணன். இருள் இந்த உலகத்தை பாய்னா அப்படி சுருட்டி இருக்கிறது. இந்த உலகத்தை மூடி இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை செய்யக்கூடிய, ஒளியை ஏற்றக்கூடிய சூரியனை போல அவன் உங்களுடைய வறுமையை போக்கி உங்களுக்கு வாழ்வில் நல்ல வசந்தத்தை தருவான். அதனால வசை இல்லாத சிறப்புடையவன் அவன். இப்படிப்பட்ட குற்றமில்லாத சிறப்புடையவன் அவன். இறந்தன ஆயினும் தெவ்வர் தேயம் நுகம்பட கடந்து நூலிலாட்டி குறைத்தோல் வரைப்பின் வேல் நிழல் புலவோர்க்கு கொடைக்கடன் இருத்த அவன் தொல்லோர் வரவும். அடுத்தது நுகம்பட கடந்து தொலைவில் இருந்தாலும் பல போர்க்களங்கள்ல சென்று பெரிய உயர்ந்த யானைகள்ல அணிவகுத்து அந்த பகை களங்களை எல்லாம் மோதி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் கூட அவர்கள் வந்து போர் வீரர்களுக்கு கொடுத்து விடக்கூடிய மூத்தோர் வரலாறு அவனுக்கு உண்டு. அவனுடைய மூத்தோரும் அதே மாணவர்கள் தான். நுகம்பல கடந்து நூலில் ஆட்டி குறைத்தோல் வரப்பின் வேள்நிலை புறவோர்க்கு வேல் நிழல் புறவோர்க்கு கொடைக்கடன் இருத்த அவன் தொல்லோர் வரும். அதாவது அவனுடைய படையில் இருந்து பல்வேறு பகைப்புலங்களை வென்று வந்த போர் வீரர்களுக்கு வாரி கொடுத்து அவர்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அவனுடைய மூத்தோர் வரலாறும் அப்படிப்பட்டதான். இவன் மட்டும் இல்ல, அவனுடைய பரம்பரையுமே அந்த மாதிரியானதுதான். இறை தேர்ந்து இவரும் கொடுந்தாள் முதலையோடு. அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அகழி என்பது மிக பெரியது, ஆழமானது. அதுல முதலைகள் இறை தேடுவதற்காக ஊர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் சொல்றாரு, இறை தேர்ந்து இவரும் கொடுந்தாள் முதலையோடு. கொடுந்தாள்னா வளைந்த கால்களை உடைய. அந்த முதலையோட கால்கள் நம்ம பார்த்துக்கலாம், ஒரு இப்படி இப்படி வளைஞ்சு இப்படி போகும், இப்படி கொக்கி மாதிரி. அதான் சொல்றாரு, கொடுந்தாள் வளைந்த கால்களை உடைய முதலையோடு திரைப்பட குழிந்த கல்லகழ் கிடங்கின். அகழி திரைகள் வருவது அப்படின்னா, அலைகள் மோதுகிறது அப்படின்னா அப்ப அந்த அகழி ரொம்ப ஆழமானதா இருக்கணும். அப்படி ஆழமானதா இருந்தாதான் அந்த அகழியில வந்து அலை அடிக்கும். அப்ப அவ்வளவு ஆழமான அகழியை அவர்கள் தோண்டி இருக்கிறார்கள். வரை புரை நிவப்பின் வான் தோய் இஞ்சி. வரைனா மலையை ஒத்தது போல இருக்கக்கூடிய அவனுடைய கோட்டையினுடைய மதில் சுவர்கள். உரை செலவெறுத்த அவன் மூதூர் மாலையும். அடுத்தது அவனுடைய புகழ் எங்கும் உரை செலவெறுத்த புகழை ஈட்டக்கூடிய புகழ் மங்காமல் இருக்கக்கூடிய அவனுடைய ஊரினுடைய பழைய ஊர். ரொம்ப பழைய ஊர் அது. பல்நெடும் காலமாக அவன் அங்கு ஆட்சி புரிகிறார்கள். அவனுடைய மூத்தோர் ஆட்சி புரிந்தார்கள், இப்ப அவன் ஆட்சி புரிகிறான். அதனால புகழ் என்பது அங்கே மண்டி கிடக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுடைய ஊரினுடைய புகழை நான் சொல்வேன், நீங்கள் கேட்பீர்களாக. இப்ப இது வரைக்கும் பார்த்தது அவனுடைய அரசவை எப்படி இருந்தது, அவன் எப்படி வாரி வழங்குவான். இனிமே நீங்க போற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், இது கேட்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனிமே வரக்கூடியதெல்லாம் வழி, எந்த வழியாக நீங்கள் போக போகிறீர்கள் அப்படிங்கிறது தான். டைம் இருக்குமா? அடுத்த வகுப்புல பாத்துலாம், 2 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம நன்னிசை நன்னனுடைய புகழை பார்த்தோம். அடுத்தது வழியினுடைய இயல்பு. இனிமே வரப்போறதெல்லாம் வழியினுடைய இயல்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பார்க்கலாம்.